ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 600 கூட ஆகலாம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் பேச மட்டும் தான் போகிறேன். பட் ஸ்டில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஐ வாண்ட் டு டாக் டு கைஸ். உங்ககிட்ட நான் பேசணும். சப்போஸ் இந்த சேனல் ப்ளோ பாச்சு நான் ஃபியூச்சரில் நம்மளோட கம்யூனிட்டி தான் பெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் யூடியூப்லேயே. ஸோ நம்ம இங்கேருந்தே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பற்றி சொல்லிடுறேன். ஐ எம் அபிஷேக். 2024 அப்படி இப்படின்னு காலேஜை கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு 6 months அன்எம்ப்ளாய்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனிங் படிக்கலான்னு ஒரு 6 months டைம் லைன் வச்சு அதுக்குள்ளாடி படித்து வேலைக்கும் போகணும்னு நினச்சேன். பட் இப்போது 8 monthsக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளோதான் என்னை பற்றி. அண்ட் இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ போடுறதுக்கும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கும் காரணமாக இருந்த அந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா அந்த வீடியோ நான் ஒரு 2 years முன்னாடி கண்டினியூஸாக வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போவே அந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எதுவும் மேக் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப நான் வீக்லி கண்டிப்பாக ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த வீக், அதாவது நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண வீக், எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, என்ன வீடியோஸ் மேக் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸை நான் பார்த்து சரி ஓகே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சு. ஸோ நான் அப்போ நினச்சேன், ஓகே இப்போது இதே மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அப்போ ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி சரி ஓகே மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணேன் இதை. அதாவது அப்போது என்னோடய ப்ரெசென்ட் அந்த அளவு நல்லா இருக்குது. ஸோ இப்போ இன்னும் நல்லா ப்ரெசென்டபுளாக பண்ணும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசன் அதை நான் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். செகண்ட் ரீசன், எனக்கு அது நான் ப்ரெசென்ட் பண்ண விதமே எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அப்லோட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். பட் எனக்கு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த வீக் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலைன்னா எனக்கு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண முடியாது. அப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ணது பிரேக் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அதால தான் சரி எப்படியும் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, ஆல்ரெடி வியூஸ் போகல, அதனால சரி ஓகே அப்லோட் பண்ணும், நெக்ஸ்ட் வீக்லேருந்து நல்லா பண்ணுவோம் அந்த மாதிரி யோசிச்சு அப்லோட் பண்ணேன். அப்படி திங்க் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, எக்ஸாக்டாக ஜூலை 22 எனக்கு 89 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தேன். அப்போது நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து மொபைலை வாங்கி அவனோட இன்னொரு இமெயில் ஐடி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி ரவுண்டாக 90 ஆக்கிட்டு 90 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் அந்த அளவுக்கு வியூஸ் போகல, ஒரு 4 views 5 views அந்த மாதிரி தான் போயிருந்து. அதுக்கப்புறத்துலேருந்து கை ராக்கெட் எடுத்தது, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வியூஸ் வந்துச்சு. ஸோ அதான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பார்க்குற எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஹாய்னு வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா எனக்கு தெரியணும் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஏன்னா எனக்கு நான் அந்த வீடியோவில் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஜஸ்ட் நான் சும்மா ஃபாலோ பண்ணுற ரொட்டீனை அதை அப்படியே பண்ணேன், வீடியோவை மேக் பண்ணேன். அதில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதான் நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, எதனால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அண்ட் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சத்தியமாக எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என்கிட்ட இருந்து. நான் இனிமேல் எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு தோணும், ஸோ அதை நான் பண்ணுவேன். பட் இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா அது உங்களுக்கு irrelevant-ஆக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதான் கைஸ், நான் இப்படிலாம் பேசுகிறவங்க கூட கிடையாது. ஏன்னா நான் பேசுகிறவங்க கிடையாது, நான் கேட்குறேன். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு இருப்பீங்க. பட் கேட்குறதுக்கு யார் என்னன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆள் தான் நான். ஏன்னா நீங்கள் நான் ஃபுல்லாக பேசினாலும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டுமே ரீட் பண்ணுவேன், எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளையும் பண்ணுவேன். அண்ட் அதை செப்பரேட்டாக வீடியோ பண்ணணும்னா அதுவும் நான் மேக் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நம்ம க்ரோ ஆகுவோம், சேர்ந்து க்ரோ ஆகுவோம். அதுதான். see you guys, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. இவ்வளோ தான் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, அதனால் ஓகே, பை கைஸ்.